ஸோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்ட்டு தம்ப்நெயில்லையே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ திரும்ப பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சில பல இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்க வேண்டியது கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் லேர்ன் பண்ண வேண்டியது, அது லேர்னும் கற்றுக்கிறது ஒன்று தான். அந்த மாதிரி லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லியும் தரப்போகிறேன், நானும் அதை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் மட்டும் இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இல்லை, நம்ம எல்லோரும் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். நான் எப்பயுமே கப்பீஸ் வளர்க்குறது, இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வளர்க்குறதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம். சேல்ஸ் ஆனால் ஆகட்டும், இல்லைனா நமக்கான வளர்த்துருக்கு நமக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த இதில் இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். இப்போ சில ஃபிஷ்ஷெல்லாம் டெத் ஆகிறது இந்த மாதிரிலாம் பார்க்கல, நமக்கு ஃபிஷ்ஷை பற்றி எதுவும் தெரியல, ஃபிஷ்ஷை பற்றி எதுவும் தெரில. வாங்கி வச்சுருக்கோம், பார்க்குறக்கு அழகாக இருக்குது, சேல்ஸ் பண்ணுறோம், இவ்வளோ தான் நம்மளோட மோட்டிவும் இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் ஃபிஷ்ஷுக்கு இந்த டிசீஸ் வந்தால் இப்படி குணப்படுத்தணும், எதனால் இப்படி நடக்குது, இதுக்கெல்லாம் என்னென்ன வச்சா என்னென்ன இதை தடுக்க முடியும், இதெல்லாம் எதுவும் அவ்வளோக்கு தெரியாது. ஸோ இனி வர வீடியோஸில் நார்மல் டெய்லி விலாக்லாம் காலையில் அந்த மாதிரிலாம் வரும். மத்தியானம் இல்லை சாயந்தர டைம் அப்போ இந்த ஃபிஷ்ஷை பற்றி நான் வீடியோஸ் போடுறேன், ஷார்ட்ஸில் ஃபுல் வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஏன்னா இனி ஃபிஷ்ஷுக்கு உங்களுக்கு தெரியாதது எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சது என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாததை நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரிலாம் சிலது பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷு எப்படி பாதுகாத்துக்கிறது, அதை எப்படி க்ரூம் பண்ணுறது, சேல்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறது வரைக்கும் நான் சொல்லித்தரேன், கற்றுக்கிட்டு சொல்லித்தரேன், தெரிஞ்சதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நீ பண்ண போகிறோம். இப்பயும் சில கப்பீஸ்லாம் டெத் ஆகிற கண்டிஷனில் இருக்குது, டெத்தாக இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. இதே ஒயிட் டெக்ஸிடோ அது குட்டீஸ்லாம் கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்குன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு செமி அடல்ட் பக்கமே வந்துருச்சு, அந்தளவுக்கு ஸ்பீடாக க்ரோத் ஆகிடுச்சு. அதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கிற டேப்லெட் பேர் கூட டக்குன்னு மறந்துடும். ஆர்த்தீமியா ஒன்று தெரியும், இன்னொன்று ஆர்த்தீமியா மாறியாது. நிறையா ஷார்ட்ஸ்லேயும் நான் யோசிப்பேன், அப்படி அதை கூகுளில் போட்டாலும் நமக்கு பேர் கிடச்சிரும். ஆனால் அது போடுறதுக்கு டைம் இல்லைங்கிறத விட மைண்ட் அதுக்கு போகல டக்குன்னு. அந்த மாதிரி ஃபிஷ்ஷு இது இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. நார்மலாக நான் டெய்லி விலாக் போடுறேன், டெய்லி விலாக் மட்டும்தான் போடுறேன். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறதுனால ஃபிஷ் இதையே நான் கேர் பண்ணுறதில்ல, ஃபிஷ்ஷே பார்க்குறதில்ல. நார்மலாக காலையில் எழுந்துச்சி ஃபுட்டை போடுறதோட அப்படியே விட்டுறேன், தனி தெளிச்சு விட்ற மாதிரி விட்டுறேன். இப்போ தான் சாயந்தரம் வந்து பார்த்துருக்கேன், காலையில் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ செத்துருந்துச்சுன்னா என்னென்னு தெரில. சாயந்தரம் பார்க்கல ஒரு 4 கப்பீஸ் என்னமோ டெத்தாக இருக்குது சாயந்தரமாக இப்போ பார்த்து. அதுக்கப்புறம் காலையில் தான் மௌலி ஒன்றும் ஆகலை. இப்போ மௌலி வந்துட்டு இங்கே பக்கத்தில் வச்சுருந்த டப்புலேருந்து குதிச்சு கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம கவனிக்காமல் விடுறது டெத் ஆகிறத விட அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும்ல. காசுங்கிறது ரெண்டாவது, காசு ஐயோ இவ்வளோ போச்சேங்கிறத விட ஒரு நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருந்தது திடீர்னு ஒரு இதாகல கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் இனி எப்படி கேர் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறேன். தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு புது பொலிவுடன் கிருபா அக்வேரியம்ங்கிறது பேர் மாறலாம், இல்லை அதே பேர்லேயும் இருக்கலாம், ஒரு புது பொலிவோடையும் வரலாம். அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அது கொஞ்சம் லேட்டாக நம்ம ஓப்பன் பண்ணாலுமே இந்த வீடியோஸ் நீ ரெகுலராக போடுறேன் ஃபிஷ்ஷை பற்றி. இதெல்லாம் இங்கே டேங்க்கு பார்த்திங்கன்னா பெரிய டேங்க்கு பாசம் பிடிச்சி இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் வருது, எதுக்கு வருது, அதெல்லாம் எதுவும் அவ்வளோக்கெல்லாம் தெரியறதில்ல. ஃபிஷ்ஷை பற்றி அவ்வளோ கண்டுக்கிறதில்லன்னு வைங்களேன். இனிமேல் கண்டுக்க போகிறோம், கொஞ்சம் கற்றுக்க போகிறேன், உங்களுக்கும் சொல்லித்தர போகிறேன். ஸோ இனிமேல் வீடியோஸ்லாம் கொஞ்சம் இல்லை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே வரும். காலையில் நேரத்துலலாம் நம்ம வீடியோஸ் வந்துட்டு ஓரளவுக்கு டெய்லி விலாக் கேலஸ்தனிக்ஸ்லாம் ஒன்று பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாக நான் வீடியோஸ்லாம் வரும். கேலஸ்தனிக்ஸோட வீடியோஸ்லாம் காலையில் டெய்லி விலாகில் வரும். ஈவினிங் ஒரு 7-4 அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஃபிஷ்ஷை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விலாகெல்லாம் வரும், ஃபிஷ்ஷை பற்றின வீடியோஸ்லாம் வரும். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் சொல்லப்போனால், ஆனால் டேட்டு கரெக்டாக தெரில, ஒருவேளை நாளையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் இனி இந்த வாரம் இந்த மந்த்துக்குள்ளேயே ஒரு புது பொலிவோடு நம்ம சேனல் முன்னேற போகிறதுங்கிறத ஒரு முக்கியமான இதாக குறித்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொல்ல போகிறேன். இனி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கன்ஃபார்ம் வரும். நானும் ஃபஸ்ட்டெல்லாமே இப்போயே வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இனிமேல் இம்ப்ரூவ் பண்ணிக்க பார்க்குறேன். இப்போ நைட் நேரம் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன், காலையில் வீடியோ போடணுமேங்கிறனால இன்றைக்கி டேட்டு மறந்துடுறேன், இன்றைக்கி உட்காந்து எடுத்துகிட்ருக்கிறேன். அதனால கொஞ்சம் இதாக இருக்குது. இனி நான் வீடியோஸ் போடுறதுமே நான் டெய்லி விலாக்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு டார்க்கான இடம் இருக்கும், சிலது லைட்டு ஒரு நல்ல லுக்கு வரும், சிலது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் குவாலிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். வாய்ஸ் ஓவரும் கொஞ்சம் நல்லா கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன்.
எடிட்டிங்கும் ஓரளவுக்கு நார்மலாக பண்ணலான்ட்ருக்கிறேன். ஓகே, இனி வீடியோஸ் கொஞ்சம் நல்லா வருங்கிறத நான் கேரண்டி. நீங்கள் பார்த்தா ஒரு ஃபேத்ஃபுல்லாக அது என்ன ஏதோ ஒரு ஃபுல்லாக இருக்கும், வீடியோ பார்த்து ஏதோ கொஞ்சம் கற்றுருக்கோண்டாங்கிறத விட சில இது வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டோண்டா அப்படிங்கிறது, சில வீடியோ பார்த்து நல்லா டைம் போச்சு, ஒரு காமெடியாக இருந்துச்சு, இந்த மாதிரி இருக்கும். ஏன்டா இந்த வீடியோ பார்த்து நெட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுங்கிறத விட கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ எடுத்துருக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோஸ் நல்லா இருக்க உங்களோட வாழ்த்துக்களும் உங்களோட அது என்ன உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஸோ இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக் வருதோ, இந்த வீடியோ ரீச் ஆகாதோ எனக்கு தெரியாது. என்னோடய ஃபாலோவர்ஸ் கன்ஃபார்ம் பார்ப்பீங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த இதில் இந்த வீடியோ போஸ்ட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் அடுத்தது என்ன மாதிரி பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் தான் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நான் நவீன் விலாகர். டாடா.